இந்த மண்ணில் என்னை விதையாக ஊன்றி வைத்து இந்த மண்ணின் வாசனையை நுகர வைத்த என் அப்பனையும் ஆத்தாளையும் இந்த மண்ணையும் வணங்கி இந்த மண்ணிலே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை கற்பனை பெயர்களுடன் கலந்து உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். அன்புடன். அது யாரு? உங்க பாட்டுக்கு விசு விசுன்னு போறீங்க. ஊருக்கு புதுசா? வாய் வச்சுக்கிட்டு சும்மா ரெடி. யாரும் படிச்சவா போல இருக்கு. அதுக்கு சுட்டியா கோலா சட்டை போட்டா போல மலா தோட்டத்துல செருப்பு போட்டு போவாளாக்கும். ஆமா, யார் நீங்க? நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க வாத்தியார். ஐயோ, நான் யாரோ ஊசி குத்துறவங்களோ அம்மா குத்துறவங்களோ நினைச்சு அப்படி கேட்டுக்கிட்டேன். ஏங்க, இந்த ஊர்ல யாரும் செருப்பு போட்டு நடக்கூடாதுங்களா? கஞ்சி ஊத்துற பூமிக்கு கௌரதி கொடுக்கணும்னு எங்க ஊர் பெரியவங்க சொல்லுவாங்க. செருப்பு கட்டுங்க, நெத்தில வச்சுக்குங்க மண்ண. இட்டுக்குங்க வாத்தியாரே. காளியாத்தா கோயில் குங்குமத்தை விட எங்க கரிசல் பேட்டி மண்ணுக்கு பவுர் ஜாஸ்தி. எங்களுக்கு இந்த மண்ணு தான் தெய்வம். அது சரி, உங்களுக்கு எப்படி? இந்த மண்ணோட பெருமையை உணர்ந்த பொண்ணு மாதிரியான பொண்ணுதான் தெய்வம். அப்படின்னா எங்களை கும்பிட்டுட்டு போங்க. அவள் யார்? யார் அவள்? இந்த கிராமத்தின் நுழைவாயிலில் என்னை வரவேற்க வந்திருந்த வானவில்லா? என்றும் விடியாத இருளை என்றுதான் பார்த்தேன். நான் அவள் கூந்தலை சொல்லுகிறேன். 2 சந்திரோதயங்களை என்றுதான் பார்த்தேன். நான் அவள் கண்களை சொல்லுகிறேன். கிளி வந்து இன்னும் கொத்தி செல்லாத அத்திப்பழங்கள். நான் அவள் இதழ்களை சொல்லுகிறேன். பழுந்து தரையில் அள்ளி இறைத்த வெள்ளி காசுகள். நான் அவள் சிரிப்பை சொல்லுகிறேன். போக போக என் டைரியின் எழுதப்படாத பக்கங்களில் எல்லாம் இதைவிட இன்னும் சொல்லுகிறேன். கிராமத்து கிளியே, உன் இனிய உறவுக்கு என் இதய வாழ்த்து. புதிய உறவும் புத்தொளி சிரிப்பும் என்றும் இருக்க இந்த ஒற்றை மேகம் தூரத்திலிருந்தே பன்னீர் துளிகளை உன் மீது தூவிக் கொண்டிருக்கும். தாலி கட்டாமலே இவள் விதவையாகிவிட்டாளா என்ன? ஒரு பூமாலை இழைத்து இழைத்து நாராகிவிட்டதே. அந்த ஓவியத்தின் உதட்டிலிருந்து புன்னகையை திருடிக் கொண்டு போனது யார்? அவள் விடும் கண்ணீர் என் மீது திராவகமாய் தெரிக்கிறதே. பூவை சுமக்க வேண்டிய பொன்னடை தீயை சுமந்த மெழுகாய் தேய்கிறாளே. கூட மீண்டும் அவள் உதட்டுக்கு புன்னகையை பூட்ட வேண்டும். மனமே சொல், அந்த கன்னி கிளி சிரிக்க என்ன வழி? அன்புள்ள முத்து பேச்சுக்கு முத்து பேச்சு, முத்து பேச்சு, உனக்கு ஒரு கடிதாசி வந்திருக்குமா? உனக்குதாம்மா. வாத்தியாரே, இந்த கடிதாசி கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க. உன் மாமன் உசுரோட தான் இருக்கான். சீக்கிரமா திரும்பி வரேன்னு கடிதாசி எழுதியிருக்கான்.
இன்னொரு கடுதாசி இருக்குமா? இந்த வாத்தியாரையா, இன்னைக்கு என் மாமன் 2 லெட்டர் போட்டிருக்கு. நிஜமா தான், பாருங்களேன். என்னங்க வாத்தியாரையா? வாத்தியாரையா, நாளைக்கு உன் மாமன் வீரனை சொல்லுங்க. நிஜமாவே உண்மையிலேயே பட்டாளத்துல இருந்து திரும்ப வரானா? பாட்டி, பாட்டி, ஆத்தா, ஆத்தா, எங்க போயிட்டாங்க? பாட்டி, பாட்டி, எங்க பாட்டி, பாட்டி, எங்க போயிட்டாங்க இந்த நேரத்துல? என்னடி? என்ன முத்து பேச்சு? மாமே ஊர்ல இருந்து வராரா? பாட்டி, பாட்டி, என்னடி? மாமே ஊர்ல இருந்து வருது பாட்டி. என்னடி சொல்ற? மாமே ஊர்ல இருந்து வர்றேன்னு கடுதாசி போட்டிருக்கு பாட்டி. மாமே வரேன்னு கடுதாசி போட்டிருக்கானா? என் புள்ள வீரண்ண வரானா? அடியே